அரசு வந்து அரசாங்கத்தினுடைய நிலையத்தை கைப்பற்றாங்க. கைப்பற்றத்துக்கு எதிரா இவங்க வந்து போராடுறாங்க. அரசு நிலத்தை அரசு கைப்பற்றுறதுல என்ன தவறு இருக்கு? கிறிஸ்துவ கல்லூரியோட கட்டுப்பாட்டில் அந்த இடம் இயங்கி வருது. அங்கே வந்து ஸ்கூல் இருக்கு, ஒரு சின்ன ஒரு மருத்துவமனை இருக்கு, பால்வாடி ஸ்கூல் சொல்லுவாங்க, குழந்தைங்களை அந்த ஏழை குழந்தைங்களை பராமரிக்கும் ஒரு இடம். அது எல்லாமே இப்போ ஏதோ ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இதை பண்றதா கேள்விப்பட்டோம். அந்த இடம் அங்கே தான் இயங்கி ஏதோ ஒரு இதில் இயங்கி வந்துகிட்டு இருக்கு. அதை என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு போயிட்டு அதை வந்து மாநகராட்சி அலுவலகம்னு போர்டை மாற்றுறாங்க. அப்போ 22ஆம் தேதியா ஏன் எது கொண்டு எப்படி போர்டை வைக்கலாம்? நீங்க ஒரு இடத்துல போய் என்ன உரிமையில நீங்க போர்டு வைக்கிறீங்கன்னு கேட்கறாரு. அதுல சில அசம்பாவிதங்கள் நடந்த உடனே அது இப்போ பெரிய லெவல்ல போய் இப்போ அரசின் கவனத்தில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். முறையா போனீங்களான்னு தான் கேட்டார் அவர். அந்த யாக்குபு கேட்டது கேள்வி என்னன்னா, முறையா போனீங்களான்னு கேட்கும்போது தான் அது வார்த்தையை முற்றி கேள்வியில நியாயம் இருக்குதா தானே நானும் கருதுறேன். அந்த கேள்வியில நியாயம் இருக்குதானே? சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் தானே? வேண்டும் என்று அது வந்து தேவையில்லாம இந்த பிரச்சனையை வந்து 2 பேரும் வந்து அடிச்சுக்கிட்டு தடியடியெல்லாம் பண்ணி பெரிய லெவல்ல பூதாகரமா போயிட்டு இருக்கு. இது எனக்கு ரொம்ப வருத்தத்தக்க செய்தி. பெரியார் சிலையை உடைக்கும் போது எவனா ஒருத்தராவது கோவப்பட்டு போய் ஸ்டாமி சிலையை உடைக்க மாட்டானான்ற எண்ணம் தான். பட்டாசின் முனையில திரியில நெருப்பு வைக்கிற செயல் வெடிக்காதா ஒவ்வொரு முறையும் திரி பார்த்துக்கிட்டே போய் ஆஃப் ஆயிடுது, நமத்து போயிடுது. அவங்க எதிர்பார்க்கறது வெளியே வெடிக்கல. இளைய சூரியன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தாம்பரம் நகரத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்றிருப்பதாக ஆனியன் ரோஸ்ட் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்களிலும் மற்ற சேனல்களிலும் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகிறது. அதில் உள்ள காரணம் என்ன, அரசியல் என்ன என்பதை பற்றியெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக தாம்பரத்தில் வசிக்கக்கூடியவரும் முன்னாள் சபாநாயகர் ஐயா முனு ஆதி அவர்களுடைய மகனும் முனு ஆதி டிரஸ்டினுடைய நிறுவன தலைவரும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை விளிம்பு நிலை மக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை பட்டதாரியாக ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக செயல்பட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை பட்டதாரியாக ஆக்கி கொண்டிருப்பதே தன்னுடைய வாழ்நாள் பணி என்று செயல்படக்கூடியவரும் திமுக கழகத்தில் பல்வேறு பொறுப்புகள், இளைஞரணி, தாம்பரம் நகரத்தினுடைய நகர தந்தை வேட்பாளர் போன்ற பல்வேறு பொறுப்புகளில் இருந்து இன்றைய தினம் திமுக கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடியவரும் அருமையண்ணன் ஆதிமாறன் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கண்ண. இப்போ தாம்பரத்துல பாத்தீங்கன்னா காலங்காலமா சிறுபான்மை மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலத்தை வந்து தாம்பரம் நகராட்சி அல்லது திமுகவினுடைய ஆதரவோட கைப்பற்றத்துக்கு துடிக்கிறாங்க. இதுக்கு அதிமுக பிஜேபி எல்லாம் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுதுன்னு. நீங்க சொன்ன அந்த பிரச்சனை வந்து தாம்பரத்துல நடந்தாலும் அதை பத்தி முழு விவரம் தெரியும். நீங்க சொன்ன அந்த ஆனியன் ரோஸ்ட் அப்படின்னு என்ன அப்படி எதனால போட்டாங்கன்னு தெரியாது. அதனுடைய என்ன முழு விவரத்தை நான் சொல்றேன். இது வந்து யார் எந்த கட்சியும் இன்னொரு கட்சிக்கு எதிர்ப்பாலாம் யாரும் கிடையாது. இது வந்து சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. என்ன கருத்து வேறுபாடுன்னா, காலங்காலமாக அந்த இடத்துல வந்து கிறிஸ்துவ கல்லூரியோட கட்டுப்பாட்டில் அந்த இடம் இயங்கி வருது. அங்க வந்து ஸ்கூல் இருக்கு, ஒரு சின்ன ஒரு மருத்துவமனை இருக்கு, பால்வாடி ஸ்கூல் சொல்லுவாங்க, குழந்தைங்களை அந்த ஏழை குழந்தைங்களை பராமரிக்கும் ஒரு இடம். அது எல்லாமே இப்போ ஏதோ ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இதை பண்றதா கேள்விப்பட்டோம். அந்த இடம் அங்கே தான் ஏதோ ஒரு இதில் இயங்கி வந்துகிட்டு இருக்கு. அதை என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு போயிட்டு அதை வந்து மாநகராட்சி அலுவலகம்னு போர்டை மாற்றுறாங்க. அதுல ஒரு போர்டை மாற்றுறாங்க. மாட்டிட்டு அது 21ஆம் தேதியோ 22ஆம் தேதி டிசம்பர் போர்டை மாற்றுறாங்க. 29ஆம் தேதி என்று நினைக்கிறேன் அந்த மாமன்ற கூட்டத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி இந்த இடம் வந்து மாநகராட்சிக்கு வேணும், எடுத்துக்கணும், அதுக்குன்னு தீர்மானம் போட்டு அரசுக்கு அனுப்பலான்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வரும்போது, அப்போ சிறுபான்மையினர் இடம் அது. அந்த இடம் சிறுபான்மையினர் சேர்ந்ததால சிறுபான்மையினர் சார்பாக இருக்கின்ற ஒரே ஒரு மனிதநேய மக்கள் கட்சியோட மாமன்ற உறுப்பினர் யாக்குப் என்ன சொல்றாருன்னா, தீர்மானமே இப்பதான் கொண்டு வரீங்க, அப்ப 22ஆம் தேதியா ஏன் இது கொண்டு போட்டு எப்படி போர்டை வைக்கலாம்? நீங்க ஒரு இடத்துல போய் என்ன உரிமையில நீங்க போர்டு வைக்கிறீங்கன்னு கேட்கறாரு.
அதுக்கு சில விளக்கங்களை ஆணையாளர், தாம்பரம் ஆணையாளர் கொடுக்குறாங்க. திமுகவிலேயே ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடம் வேணும்ன்றாங்க. அதே திமுகலேயே ஒரு பிரிவு என்ன பண்ண, எப்படி நீங்க அது உள்ள போலாம்? என்ன இதுல நீங்க உள்ள போறீங்க? ஒரு இடத்துக்குள்ள போறதா இருந்தா ஒரு முறை இருக்கு இல்லையா? ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், கலெக்டர் வரணும், ஒரு அந்த இடத்த எடுக்கிறதுக்கு உண்டான ஆணையை பிறப்பிக்கணும். அதுக்கப்புறம் தானே உள்ளே போகணும். தீர்மானமே இப்பதான் கொண்டு வரீங்க. அப்ப எப்படி நீங்க உள்ள போய் போர்டு வைக்கலாம்னு சொல்லும்போது, மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் அப்படியா எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே அது வெடித்து கிளம்பியது. ஒரு மேயருக்கு தெரியாமல் இதை எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரு ஒரு யாக்கூப் இருக்கார், மாமன்ற உறுப்பினர். அவர் வந்து மாநில துணை செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அந்த கட்சிக்கு. அவர் என்ன பண்ணாரு, எப்படி ஒரு மேயர் கூட தெரியாம நீங்க போலான்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருமையில சொல்லிட்டு பேசிட்டாங்களாம். அவர் சொல்றாரு, ஒருமையில பேசிட்டு உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரச்சனையை தேவையில்லாம பூதாகரமா அது வெடிச்சு கிளம்பிச்சது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாரு, வெளிநடப்பு செஞ்சாரு. செஞ்சுட்டு என்ன பண்ணாருன்னா, அவங்க கட்சியில பேசி முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒருமையில பேசிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதன் அடிப்படையில் தான் அந்த போராட்டம் நடந்தது. இப்போ நீங்க கூட பார்த்துருப்பீங்க, டிவிலாம் கலவரம்லாம் நடந்தது. மாமன்ற உறுப்பினரை ஒருமையில் பேசிய ஆணையாளரை கண்டித்து தான் அந்த போராட்டமே அது நடந்தது. அதுல சில அசம்பாவிதங்கள் நடந்த உடனே அது இப்போ பெரிய லெவல்ல போய் இப்போ அரசின் கவனத்தில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். மற்றபடி இது வந்து எந்த கட்சிக்கும் உள்ள வந்து ஒரு சிண்டு முடிகிற வேலையெல்லாம் சில பேர் செய்யறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதை முழுக்க முழுக்க அந்த நடைமுறை, அந்த 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 ஒருத்தர் வாக்குவாதம் வரும்போது தேவையில்லாத சர்ச்சை வந்து அதன் விளைவாகத்தான் இந்த இந்த பிரச்சனையை வந்து வெடிச்சு பெரிய லெவல்ல ஆச்சு போச்சே தவிர, யாரும் அந்த இடத்த மாநகராட்சிக்கு எடுக்கிறதெல்லாம் யாரும் அப்ஜெக்ஷன்லாம் பண்ணல. ஆனா முறையா எடுக்கணும், அது ஒரு முறை இருக்கு. ஏன்னா இளங்கோ, நான் ஒரே ஒரு இதுல நான் எப்படி இந்த பார்வை பார்க்கறேன்னா, 1000 அதிகாரம் இருக்கட்டும், என்னை பொறுத்தவரை இன்னைக்கு பாஜகவுடைய ஸ்டைல்லாம் வந்து மக்கள் மத்தியில போய் தன்னுடைய கொள்கையில சொல்லி ஓட்டு கேட்கிற மூட்ல அவங்க இல்லை. அவங்களுடைய இந்துத்துவ கொள்கையில சொன்னாங்கன்னா வர ஓட்டும் வராது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரித்தாளும் சூழ்ச்சியில தான் அவங்க மெயினா அவங்க கொண்டு போற ஸ்டைலே வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி. அதுல என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப நேக்கா என்ன பண்றாங்கன்னா, இப்போ எடப்பாடியை வந்து பாஜக விட்டு பிரிஞ்சு போற மாதிரி ஒரு டிராமா பண்ற எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த டிராமா பண்ணது நோக்கம் என்னன்னா, சிறுபான்மையினர் வந்து பாஜகவோட இருந்தோம்னா சிறுபான்மையினர் நம்ம கூட வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்களே என்ன பண்றாங்கன்னா, நீ என்கிட்ட விலகி இருக்க மாதிரி இரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவரு இன்னைக்கு அதிமுக அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. அந்த சமயங்கள்ல இது போன்ற ஒரு உரசல்கள், யார் மீது தவறு இருந்தாலும் அந்த உரசல்கள் வராம பார்த்து கொள்ள வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அதன்படிதான் இதை வந்து அதை உடனடியாக அதை நம்ம வந்து அந்த உரசல்களை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும். என்ன ஆகும்னா, இது இப்படியே போச்சுன்னா, இப்ப இதுல பாருங்க, இல்ல போராட்டத்துல மாட்டிட்டு பிரச்சனை பண்றவரு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். அவர் பிரச்சனை பார்க்கிறவரு. நிலத்தை கொடுத்து பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஒரு கிறிஸ்துவர்கள். இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் 2 பேரும் சேர்ந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்குது. அவர்கள் மீது தவறே இருந்தாலும் கூட அதை முறையாக அந்த அசம்பாவிதங்கள் பூதாகரமாக ஆக்கப்படாமல் ஒரு முறையான அரசுடைய சட்டத்திட்டத்தின்படி அந்த இடத்தை எடுக்கிறதுல யாருமே அப்ஜெக்ஷனே பண்ண மாட்டாங்க. அதை ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை. ஆனா இந்த விவகாரம் நான் கிட்ட இருந்து பார்த்தது, வேண்டுமென்றே அது வந்து தேவையில்லாம இந்த பிரச்சனையை வந்து 2 பேரும் வந்து அடிச்சுக்கிட்டு தடியடி எல்லாம் பண்ணி பெரிய லெவல்ல பூதாகரமா போயிட்டு இருக்கு. இது எனக்கு ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. இதை மாவட்ட செயலாளர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார். அதை வந்து அவர் பரிசீலனை இருக்கிறது. உடனடியாக அதன் மீது நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க வந்து ஒவ்வொரு ஊர்லயும் அந்த மாதிரி பண்றாங்க. அது வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இதை பார்த்தால் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்போ வரக்கூடிய எலெக்ஷன் வந்து இன்னொரு 4-5 மாசத்துல இருக்குண்ணே. இந்த நேரத்துல வந்து திமுகவுக்கு இது ஒரு பணி சுமையா நீங்க கருதலையா? நம்ம திராவிடர் இயக்க ஆட்சின்னு சொல்றோம். சிறுபான்மை மக்களுக்கு நாம தான் காலங்காலமா பெரியார் காலம், அண்ணா காலம், கலைஞர் காலத்துல இருந்து பாதுகாப்பு அரணா இருக்கிறோம். உங்க காலம் வரைக்கும் நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க தாம்பரத்துல. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இப்போ ஒரு சில விஷக்கிருமிகள் போயிட்டு அவங்கள வந்து அந்த இடத்தை எடுக்கணும்னு சொல்றதும், அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அவங்க கொண்டாடுற நேரத்துல 21, 22ஆம் தேதியில எடுத்துன்னு போய் அந்த போர்டை வேணும்னே நடுறதும்,
அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலும் அச்சுறுத்தல் மாதிரி இது இல்லையா? சட்டத்துக்கு இது மீறின செயல் இல்லையான்னு பாக்குறாங்க. இது நடைமுறை இருக்குல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே போணும். இப்படி பண்ணதுனால இதனால பாதிப்பு இல்ல வந்து இல்ல உங்களுக்கு திமுகவினுடைய ஓட்டுக்கு தானே நான் இது இல்ல சரிவை இல்ல ஏற்படுறதால இது பாக்குறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இது யார் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. இது யாரு செய்தாலும் பாதிப்பு இல்ல இல்ல கட்சிக்கு தானே. இல்லைங்க. இது விஷக்கிருமிகள் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அரசு அதிகாரிகள் தான் போய் அதை போட வைக்கிறாங்க. அதை நாம வந்து அவசரப்பட்டு விஷக்கிருமிகள் சொல்லக்கூடாது. ஆனால் என்னுடைய இது இல்லண்ணே, என்னன்னா, அரசு அதிகாரிகள் தானே இப்ப இந்த சிறுபான்மையினருங்கும் அரசுக்கு போது எதிராகவே சங்கி மனப்பான்மையில ஒரு நிமிஷம்ண்ணே, தமிழ்நாடு முழுக்க காவல்துறையில மற்ற துறைகள்ல சங்கி மனப்பான்மையில இருக்கிறவங்க தானே இன்னமும் கூட ஏன் கூட்டணி கட்சியில இருக்கிற இப்போ மனிதநேய மக்கள் கட்சியை சொல்றீங்க, விடுதலை சிறுத்தைகளா அவங்களும் கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடியேற்றத்துல இந்த காவல்துறை தடையா இருக்குல்ல. பல்வேறு இடங்கள்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி இருக்க கூடாதுன்றான். இப்போ திமுகவும் புரியுது. நீங்களும் அதை சொல்லல, அதிகாரிகள் தானே இதை பண்றான். அப்ப அவங்களை விஷ கிருமிகள்னு சொல்லாத வேற என்ன சொல்றது? அவங்க தானே இந்த நீ ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்துறாங்க. அந்த அடிப்படையில தானே இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்றது புரியுது. நான் அதை வந்து விஷக்கிருமி சொல்லி நான் அதை அங்கீகரிக்க முடியாது. அரசு அதிகாரிகள் தான் போய் அதை வச்சிருக்காங்க. அது என்னோட அல்லது இது இந்த என்னன்னா, ஆட்சியினுடைய சிந்தனைக்கு, திராவிடர் இயக்க சிந்தனைக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்கன்னு அப்படி எடுத்துக்குவேன் நானு. அதாவது அதிகாரிகள் வந்து என்ன வேணா செய்வாங்க. ஆனா அவர்களை கட்டுப்படுத்தி அவர்கள் லகானை நம் கையில் வச்சிருக்க வேண்டியது மக்கள் பிரதிநிதிகள். அந்த லகானை கையில வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லகானை கையில பிடிச்சுக்கிட்டு நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய அந்த கடமையை தாம்பரத்துல தவற விட்டாங்க. அதுதான் என்னுடைய என்னுடைய பார்வை. என்னன்னா, அதை கரெக்டா வந்து ஒரு செய்யும்போது இப்போ இந்த எல்லாருடைய நாலேஜோட கொண்டு வந்து கையை வைக்க போறோம், இது என்ன முறைன்றதை சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு பேசி ஒன்று பண்ணியிருக்கணும். எல்லாத்த விட முக்கியமா நான் அந்த லேண்ட் மேட்டரே இப்போ யாருமே பெருசா நாங்க வந்து இதா பண்ணல. இது என்னன்னா, முறையா போனீங்களான்னு தான் கேட்டார் அவர். அந்த யாக்குபு கேட்டது கேள்வி என்னன்னா, முறையா போனீங்களான்னு கேட்கும்போது தான் அது வார்த்தையை முற்றி இல்ல, மேயர் ஒரு அவர்கள் கேள்வியில நியாயம் இருக்குதா தானே நானும் கருதுறேன். அந்த கேள்வியில நியாயம் அதான் இருக்கு தானே. சட்டத்துக்கு முன்னாடி அதுதான் அனைவரும் சொல்றேன். சமம் தானே. சட்டத்தை மீறி ஒரு போர்டு இத நடுறான்னு சொன்னா இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்துறதா தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புறேன். இதை வந்து என்னமோ திமுக வந்து சிறுபான்மையினர் மீது கோவப்படுற மாதிரி காமிச்சாங்க இல்லையா? அது நம்ம என்கிட்ட நிறைய வீடியோ ஆதாரம்லாம் இருக்கு. அந்த மாமன்றத்துல பிரச்சனை வரும்போது அந்த நிலத்தை யாரை கேட்டு உள்ளே சென்றீர்கள் கேட்டதும் திமுக மெம்பர்ஸ் தான். அந்த இடம் மாநகராட்சிக்கு உடனே எடுத்தாகணும் அப்படின்னு சொன்னதும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து. நல்லா புரிஞ்சுங்க. அந்த இடத்தை எடுத்தே ஆகணும்னு சொல்லக்கூடிய மெம்பர்ஸ்ல திமுக மெம்பரும் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா பாயிர கூட சேர்ந்து பாயிரவங்க யாருன்னா அதிமுக காரங்க. எது சொல்ல வரேன்னா, நேற்று அந்த தடி அடிக்கு அப்புறம் அந்த நீலிக்கண்ணீர் வடித்து கொண்டு அதிமுகவோட மாவட்ட செயலாளர் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, போய் அப்படியே பாதிக்கப்பட்டவங்களை பாக்குறாங்களாம். பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ உங்களை அடிச்சிட்டாங்களா? இதுதான் எனக்கு பார்க்கும்போது வியப்பா. ஏன்னா ஆதாரப்பூர்வமான வீடியோவே என்கிட்ட இருக்கு. என்னன்னா, நிலத்தை எடுக்க வேண்டும் சொல்லக்கூடியவர்களுடைய கூட பின்னாடி இருந்து பக்கபலமா குரல் கொடுத்து கத்துறவங்க எல்லாம் அதிமுக தான். அந்த மெம்பர் இப்போ அதுக்கெல்லாம் பதிவே இருக்கு. இவங்களுடைய அம்மா ஆட்சியில தானே வந்து மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டாந்தாங்க. ஆமா ஆமா. இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறவங்க, சிறுபான்மை மக்களுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறவங்க தான் அன்றைய தினம் வந்து மத மாற்ற தடை சட்டத்துக்கு ஆதரவா நின்னாங்க. ஜெயலலிதாவுக்கு ஆதரவா. அதாவது காந்திய சுட்டு கொன்று விட்டு தன்னுடைய கையில் இஸ்மாயில் அப்படின்னு எழுதியிருக்காரு இல்லையா ஒரு கோட்ஸே, அந்த ஸ்பாட்ல ட்ரிகர் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்பாட்ல ட்ரிகர் பண்ணோம்னா எல்லா இந்துக்களும் முஸ்லிம்களும் கலவரம் உண்டாகும். அதனாலதான் கொலை பண்ண போகும்போது கூட அவர் கையில வந்து இஸ்மாயில் ஒரு பட் ஏன்னா அவரை சுட்டுட்டு இவரும் சுட்டுக்கலாம் தான் போனாரு. இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டான். பார்த்தனா முஸ்லீம் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி கலவரம் வரும் தான் போனாங்க இல்லையா? அந்த ட்ரிகரை தான் இப்ப இவங்க பண்றதுலாம். நீங்க சொல்றது அம்மாவோட மதமாற்ற தடை சட்டத்தெல்லாம் வந்து இப்போ இருக்காது. கோவம் வராது. கோவம் என்ன பண்ணும்? நேத்தே என்ன பண்றாங்கன்னா தோழர்கள் நம்ம கூட உதயசூரியனுக்காக கட்டுக்கோப்பா உழைத்த மனிதநேய மக்கள் தோழர்கள் திடீர்னு தோழர்கள் என்ன பண்றாங்கன்னா எங்களை நம்மள திட்டுறான். திமுக திட்டுறோம். யாரும் ஒன்றும் கண்டுக்கல, எங்களை அடிக்கிறாங்க, யாரும் வரல, நாங்க தானே ஓட்டு போடுறோம். எப்படி பாருங்க, உணர்ச்சி வசப்பட வைக்கிறாங்க பாருங்க. அந்த நான் சொல்ல ஏப்பா என்னப்பா நீங்க ஏன் அதுக்குள்ளேயே அவசரப்படி இல்ல எங்களை நீங்க யாரும் மதிக்கல, நாங்க எவ்வளவு உழைச்சோம் உங்களுக்காக அப்படின்னு. அப்போ அந்த ஒரு நிமிஷத்துல எப்படி மாறுது பாருங்க அந்த மைண்டு. நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒண்ணுமே கிடையாது. இப்ப பெரியார் சிலை எதுக்கு உடைக்கிறான் சொல்லுங்க பாப்போம்.
பெரியார் சிலையை உடைக்கும் போது எவனா ஒருத்தராவது கோவப்பட்டு போய் சாமி சிலையை உடைக்க மாட்டானான்ற எண்ணம் தான். அவங்களுக்கு ஏக்கம் என்னன்னா, கையில இஸ்மாயில் குத்துக்கிற அதே கதை தான் அது. பெரியார் சிலையை அவமதிக்கும் போது யாரா ஒரு திராவிட கழக தோழர், ஒரு பக்குவம் இல்லாத தோழர் நேரா என் தலைவனை வச்சு எதான் சாமி வெடிக்கிற மாதிரி இடிக்க மாட்டானா? ஊரே பற்றி எரியாதா? இத வந்து அவங்க நோக்கம். ஆனா எல்லாரும் பக்குவப்பட்ட நம்ம தலைவர்கள் எல்லாம் என்ன ஒரு பாராட்ட விஷயம்னா, நல்லா பக்குவப்படுத்திருக்காங்க நம்ம மண்ணை. நல்லா நீ என்ன வேணா பண்ணுக்கண்ணா, பெரியார் சிலைய தூள்தெல்லாம் உடைச்சாலும் சரி, எங்களுக்கு அதை வந்து கவலை கிடையாது. ஏன்னா பெரியார் வந்து அதை புனிதமாலாம் கருத சொல்லலை. பெரியார் வந்து அவர் சிலையை புனிதமாக கருதுங்கள், மாதம் மாதம் எனக்கு வந்து பூஜை செய்யுங்கள்லாம் சொல்லலையே. அவர் ஒரு சின்னம், நினைவு சின்னம், அவ்வளவுதான். அதை நம்ம ரொம்ப விவரம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சமீபத்துல கூட நெல்லையில ஒரு சக மாணவனை வீடு போய் வெட்டினா பாருங்க ஒரு பையன். இதெல்லாம் ட்ரிகர் பண்றது அந்த பட்டாசு முனையில திரியில நெருப்பு வைக்கிற செயல். வெடிக்காதா வெடிக்காதா, ஒவ்வொரு முறையும் திரி பார்த்துக்கிட்டே போய் ஆஃப் ஆயிடுது, நமத்து போயிடுது. அவன் எதிர்பார்க்கறது வெளியே வெடிக்கல, அந்த சக மாணவனை போய் வெட்டுறது. இது காரணம் அவன் வெட்டினவன் பிஜேபி காரனோட பையன். இது கலவரம் ஆகாதா? இந்த வேங்கை வயல்ல போய் அந்த மலத்தை கலந்ததெல்லாம் காரணம் எல்லாம் இதான். இது ரொம்ப நாசுக்கா நம்ம அரசாங்கம் ரொம்ப அழகா இதை வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க. பல பேர் சொல்லுவாங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்மள மாதிரி ஒரு பக்குவப்பட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சூட்சமம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா ரொம்ப சாஃப்டா டீல் பண்ணி அழகா அதை நம்ம ஒரு சகஜ வாழ்க்கை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. இதுதான் பாஜகவுக்கு நம்ம மேல ரொம்ப ரொம்ப கோபம். காரணம்னா இதே வேலையை வடநாட்டுல பண்ணியிருந்தானா பத்திக்கு தெரியும், நேரம் மாநிலமே எரிஞ்சுட்டு இருக்கோம். அது நம்ம ஊர்ல நடக்காத காரணம் அந்த பக்குவப்படுத்தப்பட்ட அந்த இது. உண்மையிலே சொல்றோம், நான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த தேர்தலுக்கு அவங்க பாஜகவோட தேர்தல் யுக்தியில இன்னொரு யுக்தியோ அந்த தாம்பரம் கலவரம்ன்றது என்னுடைய எண்ணம். அதானே இப்போ நீங்க சொன்னது முழுமையா புரிஞ்சுக்க முடியுது. வரக்கூடிய எலெக்ஷன் வந்து இன்னொரு 4-5 மாசத்துல இருக்கு. இதுக்கு திமுகவுக்கு நீங்க சந்திக்க வேண்டிய சவாலா எதை கருதுறீங்க? திமுகவுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு, என்ன சவால் இருக்கு? ஏன்னா நீங்க சார்ந்த தாம்பரத்திலயும் பிரச்சனை, காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளரை டார்கெட் பண்றானுங்க அமைச்சர் அன்வர் அண்ணனை. இப்போ உங்களுக்கு திமுகவுக்கு சவாலா எதை கருதுறீங்க நீங்க? திமுகவுக்கு சவால்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த பாராளுமன்ற தேர்தல்ல பெருசா இருக்காதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அது காரணம் நம்மளுக்கு வந்து மோடி அப்படின்னும் போதே நம்ம தமிழ்நாட்டுல அவருக்கு இருக்கிற ஒரு அது மட்டும் இல்லாம அவருடைய சிஷ்யனுக்கு இங்க பண்ற அட்ராசிட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கூடுதலான வாக்குகள் தான் பெற்றுத்தரும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நாம என்ன பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். அதாவது அவங்களுடைய டிராப்ல போய் நம்ம விழுந்துடக்கூடாது. இன்னொரு 6 மாதம் தான் என்னென்னமோ அந்த ராமர் கோயில் திறப்பு விழாக்கு அப்புறம் அவங்க ஒவ்வொரு மாதிரி சிந்திப்பாங்க. இப்ப அந்த சமயத்துல இது போன்ற விஷயங்கள் எதுவும் நடக்க விடாமல் ரொம்ப கண்ணில் விளக்கண்ணையை விட்டுக்கிட்டு பார்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு திமுக காரருக்கும் உண்டு. இதுதான் என்னுடைய, நான் வெறும் அது தலைமையோட வேலை, மாவட்ட செயலாளரோட வேலை அப்படின்னு நம்ம நினைக்கல. ஒவ்வொரு திமுக காரரும் ரொம்ப பார்த்து அணுகணும். எடுத்த கவுத்தானே பண்ணவே கூடாது. அது பண்ணிட்டோம்னா அவங்க ரொம்ப அழகா பார்த்து நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாம்பரத்தை விஷயம் பத்தி நான் பார்த்த ஒண்ணு ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி உள்ள போனீங்கன்னு கேட்கும்போது இப்படித்தான் போகணும், இப்போ பார் ஆர்டர், இந்த ஆர்டர்னு காமிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. இவ்வளவு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அது வேற மாதிரி போயிட்டு நம்ம அந்த வார்த்தையில் ஒருத்தர் பரிமாற்றத்துல வர கடுமையான வார்த்தைகள் இதெல்லாம் வந்து அவங்கள பெரிய லெவல்ல பண்ணிட்டு பாஜக எதிர்பார்த்த விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம நிச்சயமா இடம் கொடுக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய பார்வை. தேர்தலில் ஜெயிப்பதை பத்தி எந்த கவலையும் எனக்கு பொறுத்தவரை கிடையாது. இந்த முறை நல்ல ஒரு ஓட்டு வரும், நல்ல ஒரு பாராளுமன்ற தேர்தல் நல்லாவே இருக்கும். ஆனால் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்கண்ணா, இப்போ இவ்வளவு நேரமாக இளைய சூரியன் நேயர்களுக்கு தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பாகவும் அறிவுபூர்வமாகவும் பதிலளித்து தங்களுக்கு இளைய சூரியன் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி.